மதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கம்மா, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. நான் மறுபடியுமே என்னோட மாமியார் கூடயே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இப்போ ஒரு 2, 3 நாள் நாங்க எங்களோட நாத்தனார் வீட்டில் இருக்கனால முடிவு பண்ணியிருக்கோம். நிலைமை கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் எங்களை இங்கேயே இருக்க சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்க யாரும் எங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் லீவ் கிடைக்கும்போது உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகிறேன். இதுக்கப்புறமா நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்க உங்களோட உடம்ப பார்த்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மதியோட அப்பாவும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மதி? எப்படி பிரச்சனை தீர்ந்துச்சு? மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டியான்னு கேட்க, அதுக்கு மதியும், அதெல்லாம் நான் ஒரு மன்னிப்பு கேட்கல. அவங்களே அவங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மற்றபடி இதுக்கப்புறமா என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லாம ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ கரெக்டா மதி என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அங்க வந்த தங்கராஜோட அம்மாவும், என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலையான்னு கேட்க, அதுக்கு மதியும், இல்ல நான் சொல்லல. ஏன் சொல்லல? இல்ல சொன்னா அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, அதனாலதான். வருத்தப்படுவாங்கன்னு தெரியுது. உங்க அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு தெரிஞ்சு நீ அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிற. அதே மாதிரி இந்த சுரேஷோட அப்பா அம்மா அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் வாயை அமைதியா வச்சுட்டு இருக்க வேண்டியதுதானே? தேவையில்லாம எதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்? இங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது நான் அவங்க அப்பா அம்மா மேலேயோ அவங்க குடும்பத்து மேலேயோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இல்ல. நான் இதை பத்தி அவங்க கிட்ட, அதாவது சுரேஷ் கிட்ட பேசுறதுக்காக தான் போனேன். ஏன்னா புருஷனை போய் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா. சரி, சாரிங்க. நான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் போனேன். ஆனா அங்க இப்படி இன்ஸ்பெக்டர் வந்து இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது என் தப்பு தான், நானே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. பரவாயில்ல, உன் தப்பு என்ன இருக்குன்றது நீ புரிஞ்சுக்கிற. ஆனாலும் நீ பண்றது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்துல உன்னால ரொம்ப பிரச்சனை வந்துட்டு இருக்க போலயே. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு, உன்னை உன்னை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அந்த வீட்டுல என்னதான் பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்க, உடனே மதியும், இது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. சும்மா காஃபி குடிச்ச கிளாஸை எடுத்து சிங்க்ல போடலையா, அதுக்காக என்கிட்ட அந்த பேச்சு பேசுறாங்க. நானும் அவங்களுக்கு பதில் தான் சொன்னேன். ஆனா அவங்க பேசின பேச்சுல எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதனால நீங்க உங்க பையனை சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்னோட அப்பா அம்மாவை பத்தி ரொம்ப வசிங்கமா பேசினாங்க. என்னையுமே என்னோட அப்பா அம்மா சரியா வளர்க்கலன்னு சொன்னாங்க. அதை தான் திருப்பி அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க அவ்வளவு பெரிய டிராமா போட்டு நெஞ்சு வெளியெல்லாம் நாடகம் ஆடி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலாம். அதுவும் சுரேஷ் வந்ததுக்கு அப்புறமா என் சைட்ல என்ன இருக்குன்னு கூட கேட்காம அந்த சுச்சுவேஷன்ல என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னை அடிக்க கூட வந்தாங்க. சரி, அதுவும் ஒரு வாரம் 10 நாள்ல சரியாயிடும்னு நானும் என்னோட அப்பா அம்மா வீட்டுல தான் இருந்தேன். ஆனா ஃபோன் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் எனக்கும் கோவம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அவங்க கிட்ட டைரக்டாவே போயிட்டு இதெல்லாம் சட்டப்படி குற்றம்னு அவங்க செய்யற தப்ப அவங்களுக்கு முகத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் இது எல்லாமே கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு தங்கராஜோட அம்மாவும், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பனா உண்மையாவே முதல்ல ஆரம்பிச்சது அவங்கதானா? அப்புறம் நெஞ்சு வலி அது இதுன்னு சொன்னாங்களே. ச்சே, நெஞ்சு வலி வந்தவங்க எப்படி எப்படி இருப்பாங்க? உங்களுக்குமா புரியல? அது எல்லாமே டிராமா. அடப்பாவமே, அவங்க வீட்டுல இப்படி எல்லாமா பண்றாங்க? அந்த வீட்டுல கொஞ்சம் வாழ்றது கஷ்டம்தான். அந்த மலர் பரப்பாட நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் உங்ககிட்டயும் இப்படி நடந்துப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடு, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுமையா பொறுத்து பக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எந்திரிச்சு சரி சாப்பிடுவான்னு லைட்டா நோண்டி நோண்டி நடக்க ஆரம்பிக்க, என்னாச்சுங்க உங்களுக்கு கால் வலிக்குதான்னு கேட்க, அதுக்கு அவங்களும், ஆமா 2 நாளா கால் வலி தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, உடனே நீங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைலத்தெல்லாம் தேய்ச்சி காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு, அப்பப்போ நீங்க கொஞ்சம் வாக்கிங் போங்க, கண்டிப்பா உங்களோட கால் வலி சரியாகும். நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போகலாமான்னு கேட்க, உடனே அவங்களும், இவ்வளோ கஷ்டத்துலயும் நீ காலகாலத்துலயும் எந்திரிச்சு வாக்கிங்க்கு வருவியான்னு கேட்குறாங்க. அதுக்கு மதியம், நான் இடியே விழுந்தாலும் காலையில எப்பவுமே ஜாகிங் போவேங்க. ஆனா அதனால கூட குடும்பத்துல சில பிரச்சனை, பட் அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல, சரி சரி, இதை பத்தி பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தா கஷ்டமாவே தான் இருக்கும். இதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடவான்னு சொல்லிட்டு அவங்க மதிக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் நார்மலா தான் மதியம் கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மதியும் தங்கராஜோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா தங்கராஜ் அம்மாவுக்கு மதியோட கேரக்டர், பேச்சு, அவங்க பண்றதுன்னு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்குது. காலையிலேயே சேர்ந்து வாக்கிங் போறது, அப்புறம் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது, அப்புறம் காலேஜுக்கு கிளம்பி போகும்போது கூட டாட்டா காட்டுறது முதற்கொண்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே ரொம்பவே அமைதியா தங்கராஜும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுரேஷும் பார்த்துக்கிட்டு செம்ம கடுப்பாகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தங்கராஜ் கொஞ்சம் கோபத்தோட அவங்களோட அம்மா கிட்ட, அந்த மதி கிட்ட எல்லாம் அவ்வளவா வச்சுக்காதீங்க, அவ கேரக்டரே சரியில்லை, அவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவன்னு சொல்ல, அதுக்கு அவங்களோட அம்மாவும், ஏண்டா நான் உன்னை விட வயசுல எவ்வளோ பெரியவ, எனக்கு தெரியாதா யார் எப்படிப்பட்டவங்கன்னு? நானே சொல்றேன், கண்டிப்பா அந்த மதி பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி திமிரு பிடிச்சவளாம் கிடையாது. அவ மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையா பேசுறா.
அதே மாதிரி யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த பொண்ணு கொஞ்சம் கோவத்துல வாய்க்கு வந்ததை பேசிடுறா. ஆனா அவ பேசுறது எல்லாமே உண்மையா தான் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட பொண்டாட்டியோட தம்பிக்கு இதை பத்தி புரிய வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்க சுரேஷை குத்தி காட்டுற மாதிரி மதி ரொம்பவே நல்ல பொண்ணுன்றதையும், அதே மாதிரி அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கலான்றதையும் மறைமுகமா சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு சுரேஷும் லைட்டா மனசை தடுமாறின மாதிரி தான் தெரியுது. ஸோ தங்கராஜ் என்னன்னா ஒரு பக்கம் மதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு மருமகளா எப்படி நடந்துக்கணுன்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் தான் நினைச்சிருக்காங்க. ஆனா என்ன, அவங்களோட பிளான் மொத்தமா தலைகீழா மாறுற மாதிரி இப்போ தங்கராஜோட அம்மாவே சுரேஷுக்கு ஒரு புருஷனா, அதாவது ஒரு பொண்ணோட புருஷனா எப்படி நடந்துக்கணுன்ற பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி தெரியுது. இதுல மதி திருந்ததுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மதி கரெக்டா தான் இருக்காங்க. ஸோ தப்பா நடந்துக்கிட்டு இருக்க சுரேஷ் திருந்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுரேஷ் திருந்தி அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு மாற்றத்தோட போனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?